இப்போ லைவ்ல சாண்ட்ராவும் பார்வதியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கமர்தனை பற்றி பேசுகிறாங்க. அதை பற்றி ஒரு ப்ரொமோவும் வந்திருக்கு. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, கமர்தன் வந்து அவங்ககிட்ட பேசுகிற வரைக்கும் நல்லா பேசுவான், பேசலைன்னா ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கேமில் கமர்தன் இருந்தான்னா கமர்தன் கிட்ட நாளே அடி கிடைக்கும், அவங்ககிட்ட போனால் கண்டிப்பாக அடி கிடைக்குங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாரு சொல்கிறாங்க, அவன் எனக்கும் ரொம்ப பயமாக இருக்குது, இவன்கிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்குது, அவன் என்னெல்லாம் பண்ணான் தெரியுமா, எனக்கு இந்த பக்கம்லாம் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அப்போ வந்து சாண்ட்ரா சொல்கிறாங்க, ஆமாம் நம்ம சின்னதுலலாம் சொல்லுவாங்கள்ல, பொம்பளை பிள்ளை அங்கே அடிபடக்கூடாது இங்கே அடிபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. அதுக்கு பாரு சொல்கிறாங்க, இப்போ நான் அவன் கூட க்ளோஸாக இருந்த மொமெண்ட்ஸ்லாம் நினச்சா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நினச்சாலே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட வீட்டுக்குள்ளே இருக்கிறதே பிடிக்கல, எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே வந்து எப்படி ஒன்றுமே நடக்காத மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கமர்தனை பற்றி 2 பேரும் பேசுகிறாங்க. சாண்ட்ரா என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, என்னோட ஒரு சிஸ்டர் மாதிரி நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன், அவன் மேலே அந்த மாதிரி ஏதாச்சும் உனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இத்தோடி போட்டு புதைச்சிரு, டொமஸ்டிக் வயலன்ஸில் போய் இது பண்ணிடுவான், நீ அப்புறம் அடி மிதி வாங்கி திருத்தி அதெல்லாம் உன்னால் முடியாது, உனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா அட்வைஸ் பண்ணுறாங்க. பாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நிஜமாவே ரொம்ப பயமாக இருக்குது, அவனை நினச்சாலே பயமாக இருக்குது, அந்த மாதிரி என்னை அடிக்க வந்துட்டான், நான்லாம் உண்மையிலே பயந்துட்டேன் அந்த இடத்துல, என்னை பற்றி யாருமே யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது என்னென்னா, இவங்க சொல்கிற அக்யூசேஷன்ஸ்லாம் பார்த்தா இதை சப்போஸ் பிக் பாஸ் கிட்ட சொல்லவோ இல்லைன்னா விஜய் சேதுபதி சார்கிட்ட சொல்லவோ செஞ்சாங்கன்னா கமர்தனுக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்களோங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு சொல்கிறாங்க, கூட இருக்கவே ஒரு வீட்டில் இருக்கவே பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பிரதீப் ஆண்டனிக்கு தான் நடந்துச்சு, அதே மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது என்ன ஆக போகுது, என்ன ஏற்கனவே பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய இடத்துல நான் பார்த்தேன், கமர்தனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருவாங்க, கமர்தன் இந்த வீக் எவிக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் நிறைய இடத்துல சொல்கிறாங்க. ஸோ இது என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.